அரங்கில் நடைபெறும். ஒரு ஹால் மீட்டிங்காக நடக்கும். அதில் வெறும் தலைவர்கள் மட்டும் உட்கார்ந்து அந்த பொதுக்குழுவை நடத்துவார்கள். அதற்கு பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பொதுக்குழுவில் அனைத்தையும் அங்கே விவாதித்து முடிவெடுப்பார்கள். முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனால் செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த அவர்கள் சொன்னது இதை பொதுக்குழு, பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு என்று சொன்னார்கள். நான் முதலிலேயே இதை தெளிவுபடுத்துகிறேன். இன்று நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகள் படி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளரால் கூட்டப்பட வேண்டும். அப்படியும் இது கூட்டப்படவில்லை. இதற்கு முன்பாக அவர் டெல்லியில் தொடர்ந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காணுங்கள் என்று சொன்னது, அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இன்றைக்கு பொதுக்குழு என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவா நினைச்சுக்கிட்டு இதை பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் அங்கே நடைபெற்றது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழுல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். பிறகு பொதுக்குழுல தான் அதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பண்ணுவாங்க. ஆனால் இங்க அப்படியே நேர்மாறா 3 மணி நேரம் செயற்குழு நடக்குது. அவருங்க பேசினது நடந்தது ஊடகத்தில் வெளிவந்ததை வச்சு நான் பேசுறேன். பொதுக்குழு நடந்தது 20 நிமிஷம். குறிப்பா பொதுக்குழுல மருத்துவர் ஐயா பேசல, அவங்க சொல்ற கௌரவ தலைவர் பேசல, அவங்க சொல்ற செயல் தலைவர் பேசல. ஜி.கே. மணி மட்டும் சொல்றாரு, எல்லாருக்கும் பசிக்குது, நேரம் இல்ல, அதனால செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானத்தையும் அப்படியே பொதுக்குழு நிறைவேற்றுறது. ஒரு பொதுக்குழுவில் நிறுவனர் மற்றும் தலைவர்கள் பேசாம ஒரு பொதுக்குழு நடக்கிறதுங்கிறது பொதுக்குழுவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல அந்த இதுல பேசினவங்க யாருன்னா பொதுக்குழுன்னு ஜி.கே. மணி அறிவித்த பிறகு அதுல பேசினவங்க நெடுஞ்சரன் ஒருத்தர் பேசினாரு, பரந்தாமன் பேசினாரு, சுப்பிரமணிய ஐயர் பேசினாரு, துரைகோவின் பேசினாரு, கணபதியின் பேசினாரு. நீங்க எடுத்து பாத்துங்க. இந்த இன்னைக்கு நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒரே ஒரு மொத்த ஓவரா அந்த ஒரு சிடி எங்களுக்கு போறோம். ஒரு காலத்திலேயும் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி தலைவராகவோ அல்லது எந்த பொறுப்புக்கும் அவர்களால் வரவே முடியாது. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், இவங்க ஒரு நிகழ்வுலையும் எங்களுக்கு புதிதாக எங்கள் பக்கத்தினுடைய வாதத்தை வலு சேர்ப்பதற்கான ஆதாரங்களையும் அதற்கு தேவையான சான்றுகளையும் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு அவங்க தீர்மானங்கள் 27 தீர்மானத்தினுடைய நகல் எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருக்கு. அந்த ஊடகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி புத்தாண்டு மாநில செயற்குழு கூட்ட தீர்மானங்கள் இதுதான் அவங்க கொடுத்துருக்கு. இதுல இருந்து என்ன தீர்மானம்? செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் தான் இதுல வெளிவந்திருக்கு. இந்த செயற்குழு கூட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானம் தான் அந்த அரசியல் தீர்மானங்கள். அதிலும் 2 முரண்பட்ட நிலைகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பாகவே 17/8/2025 புதுச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர்ல பொதுக்குழுல மருத்துவர் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரையில கட்சி தலைவரா 4 முறை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரே வருஷத்துல 4 முறை தொடர்ந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிற ஒரே வினோதம் இப்ப அவங்களால தான் நடந்திருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 10/4/2025 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் திரும்பி ஒரு முறை ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். 10/4/2025 ஐயா தன்னைத்தானே தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் போடுறாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம், பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும்னு. பிறகு தலைமை நிர்வாக குழு 29/5/2025 28 வரைக்கும் அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி தலைமை நிர்வாக குழு கூடி
மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் ஒன்று இந்த நேரத்தில் சொல்றேன், 29/5/2025 நிர்வாக குழு, தலைமை நிர்வாக குழு நடந்ததாக ஒரே ஒரு செய்தி கூட வெளிவரவில்லை. அப்படி ஒரு நிர்வாக குழுவே நடைபெறல. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியே வந்தது. நிர்வாக குழுனா நடக்குதுன்னு சொல்லணும், நிர்வாக குழு நடந்ததா சொல்லி ஊடகங்களுக்கு வரணும். ஆனால் அறிவிப்பு மட்டும் நிர்வாக குழுவில் என்று 29/5. அதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் 8/7/2025 நடந்துச்சு அப்படின்னாங்க. இந்த டேட்டை மட்டும் நீங்க நினைவு வச்சுங்க. இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்க போறேன். 8/7/2025 செயற்குழுவில் அதுல தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் சங்கமித்ராவில் 17/8/2025 ஒரு பொதுக்குழு அவங்க நடத்தினாங்க. அந்த பொதுக்குழு நடத்தி அதனுடைய முடிவுகளை அவங்க நம்ம டெல்லிக்கு அனுப்பினாங்க. அந்த அனுப்பின பொதுக்குழுவை டெல்லி நிராகரித்தது.